அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது மனைவி திடீரென வீட்டை விட்டு ஓடிப்போவது, அல்லது எங்கே இருக்கிறார் என்றே தெரியாத அளவிற்கு எங்காவது ஒரு இடத்திற்கு சென்று விடுவது, இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நமது அன்பர்களில் ஒரு சிலர் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்த பெண்கள், திருமணம் ஆன அல்லது ஆகாத பெண்கள் திடீரென ஏதோ ஒரு மாதிரி மனநிலை பாதித்தவர்கள் போல நடந்து கொண்டு வீட்டை விட்டு அடிக்கடி எங்காவது சென்று விடுகிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தேடி கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கிறது. எதனால் இப்படி சென்றார்கள் என்று அவர்களை கேட்கும் பொழுது எதுவுமே அதை பற்றி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன செய்வது என கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு உதவுவதற்காகவும், இதுபோன்ற பிரச்சனையில் இருந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது. நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மேற்சொன்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள், இதுபோன்று திடீரென காணாமல் போகக்கூடிய பெண்களை எப்பொழுதும் வீட்டிலேயே பழையபடி இருக்கச் செய்வதற்கான ஒரு எளிய மாந்திரீக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். இதுபோன்ற பாதிப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு முறை காணாமல் போய் மறுபடியும் கண்டுபிடித்த பிறகு மீண்டும் அவர்கள் இதுபோல் போகக்கூடாது என்றால், ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று பிரம்மதண்டு மற்றும் சிகப்பு நாயுருவி, இந்த இரண்டுக்கும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி அந்த இரண்டு மூலிகைகளையும் எடுத்து ஒன்றாக உலர வைக்க வேண்டும். இந்த மூலிகைகள் நன்றாக உலர்ந்த பிறகு அந்த மூலிகைகளை ஒன்றாகவே வைத்து கல் உரலில் இரும்பு உலக்கை கொண்டு இடித்து பொடியாக மாற்ற வேண்டும். இவ்வாறு பொடியாக மாற்றிய அந்த மூலிகையை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், இந்த இரண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயில் சேர்த்து அவர்கள் தலைக்கு தேய்த்து கொள்ளவும், உடம்பில் பூசிக்கொள்ளவும் அவர்களுக்கு கிடைக்குமாறு வைத்துவிட வேண்டும். இவ்வாறு வைத்த பிறகு அடுத்த அமாவாசைக்குள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது நீங்கிவிடும். மீண்டும் காணாமல் போகாமல் வீட்டிலேயே பழையபடி இருப்பார்கள். இந்த பிரச்சனையானது சிலருக்கு மன ரீதியான பாதிப்பாலும் பலருக்கு மாந்திரீக பாதிப்பாலும் ஏற்படுகிறது. இன்றைய காணொளியில் நாம் கூறியுள்ள முறையானது மிக எளிய முறை. இதே சற்று உக்கிரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேறு மாந்திரீக முறைகளை பயன்படுத்தி அவர்களை சரி செய்ய வேண்டியிருக்கும். வேறு முறையில் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து பாதிக்கப்பட்ட நபர்களின் முழு விவரங்களையும் கூறி உதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் பழையபடி திரும்ப நீங்கள் உதவலாம். நாம் மேற்சொன்ன மூலிகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் நமது காணொளியில் வந்துள்ள முறைப்படி செய்து பார்த்து பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் பழையபடி வாழ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.